விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்து நாளிதழ் குழுமத்தினுடைய தற்பொழுதைய உரிமையாளராக இருக்கக்கூடிய திரு என் ராம் அவர்கள் இந்தியா டுடேவுக்கு கொடுத்த ஒரு நேர்காணல், ஒரு பேட்டி. அதனுடைய சாராம்சம் என்ன அப்படி என்பதை பற்றி விரிவாக இந்த காணொலியில நாம பார்க்கலாம். ஹிந்துராம் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தனிப்பட்ட புகைப்பட கலைஞராக உருவெடுத்திருக்கிறார். அவரு இப்படி ஒரு புகழ்பெற்ற இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு பத்திரிகைகளில் ஒன்றுதான் தி ஹிந்து. அந்த நாளிதழுடைய உரிமையாளர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு கேமராமேனாக, அவர் போட்டோ எடுக்கிறவராக உருமாறி இருக்கிறார். அவர் கொடுத்த பேட்டி என்ன, அந்த பேட்டியினுடைய சாராம்சம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 தேர்தலை 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த 2006 தேர்தலோடு நாம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நமக்கு இதற்கான சரியான விடை இந்த தேர்தல் நமக்கு கிடைக்குமே தவிர, அதனுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்க இந்த தேர்தலை நீங்க பார்க்க கூடாது. ஏன் அதனுடன் ஒப்பிட வேண்டும், அப்படி தேவை என்ன, ஹிந்துராம் எதற்காக என்ன சொன்னார் அப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். இந்தியா டுடேவுக்கு அளித்த பேட்டியில ஹிந்துராம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த திமுக கூட்டணி தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும். இந்த தொங்கு சட்டசபையில அமைவதற்கு வாய்ப்பே கிடையாது. தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும். இவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னு ஹிந்துராம் அவர்கள் சொல்றார். உண்மை நிலை என்ன அப்படின்னு நாம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2006 தேர்தலில் என்ன நடந்தது, அதை ஏன் 2026ஓடு நாம் ஒப்பிட வேண்டும் என்பதையும் நாம முதல்ல பார்த்துட்டு அப்புறமா ஹிந்துராம் அவர்கள் பேசிய பேச்சுக்கு வருவோம். 2006 தேர்தல் தான் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல சட்டமன்றத்துக்கு வருகிறார். கட்சி ஆரம்பிச்சு முதல்ல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் நிரூபித்ததும் அந்த முதல்ல அவர் போட்டியிட்டது சட்டமன்ற தேர்தலில் தான். அதே போல விஜய்க்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ற ஒரு வாய்ப்பு இருந்த போதும் அவர் போட்டியிட்டது சட்டமன்ற தேர்தலில் தான். புரியுதுங்களா? நடிகர் விஜயகாந்த் அவர்களும் அப்போ உச்சத்தில் இருந்த நடிகர், இன்றைக்கு விஜய் அவர்களும் உச்சத்தில் இருந்த நடிகர். அன்றைக்கு அவருக்கும் பெண்கள் செல்வாக்கு இருந்தது, இன்றைக்கு இவருக்கும் பெண்கள் செல்வாக்கு இருந்தது. 2006 விஜயகாந்த் அவர்கள் இந்த தேர்தலுக்குள்ள போட்டியிட உள்ள வரும்பொழுதும் அப்பொழுதும் வாக்கு சதவீதம் அதிகரித்தது. அந்த 2006 தேர்தலில் பதிவான கிட்டத்தட்ட 70% வாக்குகள் என்பது அதற்கு முன்னாடி 15 ஆண்டுகள்ல பதிவாகாத வாக்கு சதவீதம். அப்ப 15 ஆண்டுகளாக, அதாவது 3 ஆட்சி காலத்துல பதிவாகாத வாக்கு சதவீதம் அந்த 2006 அதிகரித்திருக்கிறது. அதே போல இந்த 2026 வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அப்பொழுதும் 2006 அதிமுக திமுக போட்டியிட்டது. அதே போல இந்த 2026 அதிமுக போட்டியிட்டது கூட்டணியில் வைத்து. அப்போ விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிட்டார். அதே போல விஜய் அவர்களும் தனித்து போட்டியிட்டார். விஜய் ரசிகர்களுக்கு சற்றும் குறைவில்லாத ரசிகர்களை வைத்திருந்தார் விஜயகாந்த் என்றால் அது மிகையாகாது. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது சோசியல் மீடியாவில் அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் டக்கு நியூஸ் பாஸ் ஆகி கூடக்கூடிய கூட்டம். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இவ்வளவு சோசியல் மீடியாக்கள் அல்ல, புரியுதுங்களா? இவ்வளவு சோசியல் மீடியாக்கள் இல்லாத போதே, இவ்வளவு இன்ஃபுளுயன்சர்கள் இல்லாத போதே, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாத போதே விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மதுரையில மாநாடு போடும் போது சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் பேனர் வச்சாங்க விஜயகாந்த் ரசிகர்கள். இன்றைக்கும் இணையதளத்துல போய் பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க, விஜயகாந்த் அவர்களுடைய மாநாட்டு கூட்டத்தை பாருங்க. அவ்வளவு பெரிய மாசான கூட்டம். இன்றைக்கு இவ்வளவு சமூக வலைதளங்கள் இருக்கும் பொழுதே, இவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் பொழுதே விஜய் அவர்கள் கூட்டிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் கூட்டினார். புரியுதுங்களா? அப்போ ஏன் 2006 கம்பேர் பண்ணணும், 2026 கம்பேர் பண்ணணும்ன்ற வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? விஜயகாந்த் வருகை என்பதும் இப்பொழுது விஜயனுடைய வருகை என்பதும் ஏறத்தாழ ஒண்ணுதான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஏறத்தாழ ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்போ 2006 என்ன ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது அதிமுக. 2006க்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அப்போ அந்த ஆட்சியின் மீது இருந்த அதிருப்தி ஒண்ணு. புரட்சி தலைவி அம்மா அவர்களே போட்டியிட்ட போதும் கூட அந்த 2006 தேர்தலில் அவர் தோல்வியை அடைந்தார். புரியுதா? 2006 தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். அவர் பெற்ற அந்த இடங்கள் என்பது 69. புரியுதுங்களா? 69. 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த ஆன்டி இன்கம்ஸையும் சேர்த்து இவர்கள் தோல்வி அடைந்தாங்க. 69 இடங்களை பெற்றாங்க.
அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக சட்டமன்ற தேர்தலில் தோற்கும் பொழுதும் அதற்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது. தோற்ற போதும் கூட எத்தனை இடங்கள் பெற்றாங்க? கூட்டணியோர் சேர்ந்து கிட்டத்தட்ட 75 இடங்கள். அதிமுகவுக்கு மட்டும் 63 65 இடங்களோ. இதுவும் இந்த பேட்டர்னும் 2006 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோற்ற பேட்டர்ன் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தோற்ற அந்த பேட்டர்னோட ஒத்து போகும். அம்மா அவர்களும் 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய அதிருப்தியை சம்பாதிச்சு 69 இடங்களை பெற்று தோல்வி அடைஞ்சாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை முடித்து வைத்தாரு. அவர் தோற்ற போதும் அந்த 2021 கிட்டத்தட்ட 65 இடங்களை பெற்றாங்க. ஏறத்தாழ ஒண்ணுதான். வாக்கு சதவிகிதமும் ஏறத்தாழ ஒண்ணுதான். அதே போல 2006 இந்த 2001 திமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சிச்சு. ஆனா 2006 163 இடங்களை திமுக வெற்றி பெற்றிருந்தாலும், திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் திமுகவுக்கு வெறும் 96 இடம் தான். எப்படி திமுக 2006 திமுக கூட்டணி பெற்ற இடங்கள் எவ்வளவு? 163. அதுல திமுக பெற்ற இடங்கள் 96. அப்போ காங்கிரஸ் கூட்டணியில இருந்தது, பாமக கூட்டணியில இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில இருந்தது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணியில இருந்தது. அது ஒரு மெகா கூட்டணி, மாபெரும் கூட்டணி. ஆனால் அதிமுக அமைச்ச கூட்டணி யாருனாக்க மதிமுக விசிக, அவ்வளவுதான். அப்பெல்லாம் மதிமுகவுக்கு 35 இடங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. புரியுங்களா? 35 இடங்களை கொடுத்திருந்தாங்க. விசிக மதிமுகவை தவிர்த்து அதிமுக கூட்டணியில பெரிய கட்சிகள் கிடையாது. ஆனா பெரிய கூட்டணியோடு அன்றைக்கும் களம் கண்டது திமுக. புரியுதுங்களா? அன்றைக்கும் பெரும் கூட்டணியோடு களம் கண்டது. ஆனாலும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை. 163 இடங்களை திமுக கூட்டணி பெற்றது. திமுக வெறும் 96 இடங்கள் தான் பெற்றது. காங்கிரசினுடைய தயவால அவர்கள் ஆட்சி அமைத்ததால் தான் தொடர்ச்சியாக அந்த 5 ஆண்டு காலம் வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மைனாரிட்டி அரசுன்னு குத்தி குத்தி காட்டினாங்க. புரியுங்களா? அதே போன்ற சூழல் இப்பொழுதும் நிலவுகிறது. இப்பொழுதும் திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை சேர்த்து கொண்டு நிற்கிறது. அன்றைக்கு விஜயகாந்த் வந்ததை போல இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படியே அதிமுக மிகப்பெரிய கட்சிகள்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் நறுக்குன்னு 4 கட்சியை வச்சுட்டு எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் இன்றைக்கும் கூட்டணியில நிற்குது. புரியுதுங்களா? அன்றைக்கு அதிமுக தோற்றது, தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழந்தார். அன்றைக்கு வருகை தந்தது விஜயகாந்த், இன்றைக்கு வருகை தருவது விஜய். இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர் ஆளுங்கட்சியாக மாறினார். 2026 பெரிய இம்பாக்ட விஜயகாந்த் அவர்களால் ஏற்படுத்த முடியல. வாக்கு சதவீதம் அதிகரித்தும் இருந்தது. அதே போல இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பவர் எதிர்கட்சியாக மாறுவார். இதே விஜயினுடைய வருகை, அன்றைக்கு விஜயகாந்த் வருகை, இன்றைக்கு விஜயின் வருகை. சரி, எப்படிங்க நீங்க வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரிங்களா? எப்படி 2006 நடந்த அதே மாற்றம் எப்படி 2026 நிகழும்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். ரொம்பலாம் மண்டையெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. ரொம்ப சிம்பிள். திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி. திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு இருக்கிறது, அதிமுக கூட்டணிக்குள் சலசலப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த நேரத்துல விஜய் அவர்கள் வருகை தருகிறார். விஜய் அவர்கள் இயல்பாகவே ஒரு கிறித்துவர். ஓகேங்களா? எல்லா கிறித்துவர்களும், பெரும்பான்மையான கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா திமுகவுக்கு போட்டிருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களை கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் கிறித்துவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா எப்படி பார்த்தாலும் ஒரு 80% பேர் விஜய்க்கு தான் போடுறாங்க. ஒரு 20% பேர் தான், அதுவும் அந்த பாதிரியார்கள் சர்ச்சில் சொன்னதால, அவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்றால திமுகவுக்கு போட்டாங்க. பழைய பாசால் திமுகவுக்கு. ஏன்னா இயல்பாகவே விஜய் அவர்கள் ஒரு கிறித்துவர். அதனால கிட்டத்தட்ட 80% கிறித்துவர்கள் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. இந்த இஸ்லாமியர்கள் கிறித்துவ வாக்குகள் இரண்டுமே யாருடைய வாக்குகள்? அது அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளா, வரவேண்டிய வாக்குகளா, அல்லது விழுந்த வாக்குகளா என்பதை நீங்க எளிதா பார்க்கணும். அப்போ விஜய் அவர்கள் பிரித்த வாக்கு என்பது முழுக்க முழுக்க திமுகவினுடைய வாக்கு. அதிமுக திமுக ரெண்டுக்குமே சமபலம் இருக்குங்க. நீ இல்லைன்னு சொன்னாலும் அதான் நெசம். சமபலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிரியக்கூடிய திமுகவினுடைய வாக்குன்னு இருக்குல்ல, அது விஜய் பிரித்த வாக்கு. விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு திமுகவினுடைய வாக்கு. அதிமுகவுக்கு விழவே விழாத வாக்கு, அதிமுக கிட்ட வராத வாக்கு. அப்ப அதிமுக வாக்கு அப்படியே தான் இருக்கு. அப்ப விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு நாம் தமிழர் வாக்கு, ஷெட்யூல் காஸ்ட் வாக்கு. அந்த ஷெட்யூல் காஸ்ட் வாக்கு குறிப்பா பிசிகாவினுடைய வாக்கு. அப்ப இஸ்லாமிய கிறிஸ்டியன்ஸ் வாக்கு, இதெல்லாம் யாருடைய வாக்குனா திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். புரியுதுங்களா? திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள், பிசிகாவுக்கு போக வேண்டிய வாக்குகள்.
இதைத்தான் விஜய் பிரிக்கிறாரு. ரொம்ப சிம்பிள். நீ அப்படியே அப்படியே கால்குலேட் பண்ணி அந்த சதவீதம் இந்த சதவீதம் அந்த வருடம் அந்த தேர்தல் ரிசல்ட் இந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் போக வேண்டாம். விஜய் பிரிக்கிற வாக்கு யாருதுங்க? இஸ்லாமிய வாக்குகள், கிறித்துவ வாக்குகள், பட்டியலின சமூக வாக்குகள். இந்த 3 வாக்குகளும் யாருக்கு விழ வேண்டிய வாக்குங்க? திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குங்க. புரியுங்களா? திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள். அப்போ அதிமுக கூட்டணியிலிருந்து வாக்குகள் பிரியல, அதிமுகவுக்கு வாக்குகள் சேர்ந்து இருக்கிறது. அண்ணன் டிடிவி தினகரன் வாயிலாக சேர்ந்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியின் வாயிலாக சேர்ந்திருக்கிறது, பாஜகவின் வாயிலாக சேர்ந்திருக்கிறது, இன்னும் பிற சின்ன சின்ன கட்சிகளின் மூலமாக சேர்ந்திருக்கிறது. அங்கிருந்து குறையல. அப்போ ஒருத்தன் நமக்கு ஓட்டு போடுறான் என்பதை விட நமக்கு இருந்து பிரிச்சுக்கிட்டு போகாம இருக்கணும். அப்படிதான் பிரிச்சுக்கிட்டு போகாம இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல வாக்குகள் பிரிஞ்சிருக்கிறது. அப்ப இது யாருக்கு சாதகம்னா அதிமுகவுக்கு சாதகம். எப்படி இந்த திமுக கூட்டணியா சேர்ந்து 163 இடங்களை 2006 பெற்றாங்களோ விஜயகாந்த் வருகையின் போது, அதே போல 2026 இந்த அதிமுக கூட்டணியானது அதே 150 பிளஸ் எடுப்பாங்க. நான் சொன்னேன்ல நேத்து 120 இடங்களை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு. அது மினிமம். மேக்சிமம் சொல்றேன், மேக்சிமம் எவ்வளவு எடுக்கலாம், மினிமம் 120 கன்ஃபார்முங்க. நான் ரொம்ப பாருங்க, ரொம்ப நான் அப்படியே இவ்வளவு இடக்கும் 100 200 பிளஸ் அதெல்லாம் சொல்லல. அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சின்றது கன்ஃபார்ம், அது உறுதி. அதிமுக ஆட்சின்றது கன்ஃபார்ம். நான் சொல்றேன் 120 இடங்கள் என்பது கன்ஃபார்முங்க. புரியுதுங்களா? 120 இடங்கள் என்பது கன்ஃபார்ம். அது மினிமம். அதுக்கு மேல எவ்வளவு நாளும் போகலாம். 150 160 கூட தாராளமா போகலாம். இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் ஆட்சி என்பது அதிமுக ஆட்சி, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதைத்தான் நான் தொடர்ச்சியாக சொல்லி வரேன். புரியுதுங்களா? அப்போ இடத்த நான் குறைச்சு சொல்றேன்னு இல்ல. நான் சொல்றது அதிமுக ஆட்சி கன்ஃபார்முங்க. பெரும்பான்மை எவ்வளவு பெற்றாலும் சந்தோஷங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்போ பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது. இவங்க 163 இடங்களை 2006 கூட்டணிகளோடு சேர்த்து பெற்றாங்க. இதே போல இந்த அதிமுக கூட்டணிகளோட சேர்த்து நிச்சயமாக 150 பிளஸ் இடங்களை பெறும். 120 இடங்களை அதிமுகவே பெறும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அதே போல அந்த 2006 விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு நிகரான செல்வாக்க அன்றைக்கு விஜயகாந்த் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இவ்வளவு இருக்கும்போது, இவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் போது, அன்றைக்கு அவ்வளவு அந்த இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் இல்லாமலே விஜயகாந்த் அவர்கள் 8% வாக்குகளை பெற்றாங்க. இன்றைக்கு விஜய் அவர்கள் எவ்வளவு பெறுவாங்க 2026 தேர்தல்னா என்னுடைய கணிப்பு 12 to 15. அதை நான் அன்னையிலிருந்து சொல்லிட்டு வரேன். இன்னையிலிருந்து நான் அதை மாறல. புரியுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல இருந்து எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுல நான் உறுதியா இருக்கேன். 12 to 15 வாக்கு பெறுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய நண்பர்கள் நேற்று கூட நம்ம கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, 20 கிராஸ் பண்ணிடுவாரு, 20 தொட்டுடுவாரு, 20 கிராஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் நம்பிக்கையோட இருக்கேன். 12 to 15ன்றதுல என்னுடைய கணிப்பு இந்த வாக்குகள்லாம் இவங்க எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்ற என்னுடைய கணிப்பின்படி நான் இதுல உறுதியாக இருக்கேன். ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறானாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. தவறுனா தவறு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். முட்டுலாம் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? அதனால தவறுனா தவறு அப்படின்னு நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆமாங்க, நான் தவறா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதிமுக ஆட்சி என்பது கன்ஃபார்ம். இதுல இந்த என் ராம் பேசிய பேச்சு இருக்குல்ல, இவங்க கூட்டணி வலிமையாக இருக்கிறது பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்க அவர் சொன்னார்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சா? 2006 2026 எப்படி டேலி ஆகுது, எப்படி ஒத்து போகுதுன்னு நான் சொன்னா அது கிளியர் ஆயிட்டீங்களா? அடுத்து என் ராமுக்கு வருவோம். இந்த என் ராம் பெரும்பான்மையோடு திமுக வெற்றி பெறும் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல. என் ராம் அவர்களே, நீங்க என்னதான் வயதுல மூத்தவராக இருக்கலாம், பல மாநில தேர்தல்களில் பார்த்திருக்கலாம், பெரிய பத்திரிகை நடத்தலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறாது. தமிழ்நாட்டுல இயல்பாகவே எதிர்ப்பு வாக்குகள் யாருக்குன்னா அது திமுகவுக்கு தான் அதிக எதிர்ப்பு வாக்குகள். ஆதரவு வாக்குகளோட எதிர்ப்பு வாக்குகள் அதிகம். ஆனா அதிமுகவுக்கு ஆதரவு வாக்குகள் அதிகம், எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. விஜயகாந்துக்கு எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. ஆனால் விஜய்க்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது. விஜய்க்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு. அஜித் ரசிகர்கள் ஒரு வெறுப்பு கூட்டம் இருக்கிறது, திமுக வெறுப்பு கூட்டம் இருக்கிறது, தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அந்த வெறுப்பு கூட்டம் இருக்கிறது. இப்படி அந்த விஜய்க்கு கிறித்துவ மதத்திலேயே ஒரு வெறுப்பு கூட்டம் இருக்கிறது, இஸ்லாமிய மதத்திலும் ஒரு வெறுப்பு கூட்டம் இருக்கிறது, இந்துக்கள் மத்தியிலும் விஜய்க்கு ஒரு எதிர்ப்பு கூட்டம் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த தேர்தல்ல திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் அதிகம், தாவேகாவுக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் அதிகம். ஆனா அதிமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. புரியுதுங்களா? எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது. இன்னொன்னு, வலிமையாக இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, திமுக கூட்டணி வலிமையா இருக்குதுங்களா? உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடே சந்தி சிரிச்சது திமுக கூட்டணியில எப்பேற்பட்ட கலவரம் நடந்தது. திமுகவும் காங்கிரஸ்காரர்களும் எப்படி மோதி கொண்டாங்க,
அது காங்கிரஸ் கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறது. தீக்குளிப்பு வரைக்கும் போனச்சு சத்தியமூர்த்தி பவன்ல. தீக்குளிக்கெல்லாம் போயிட்டாங்க காங்கிரஸ் தொண்டர்கள். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வேட்பாளர்களை நியமிப்பதில் கூட திமுகவினுடைய தலையீடு இருந்ததாக ஜோதிமணி உட்பட அத்தனை காங்கிரஸ்காரர்களும் கண்டித்தாங்க. இந்த செல்வ பெருந்தகையவர் திமுகவின் உறுப்பினர் சொல்லிட்டு அவரையும் விமர்சிச்சாங்க. அவ்வளவு உட்கட்சி குழப்பங்கள் இருக்கிறது. திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது. கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி ஸ்டாலினுடன் மேடை ஏறவே கிடையாது. பல இடங்களில் ஸ்டாலினுடைய பெயரை தவிர்த்து விட்டார். பல இடங்களில் திமுகவினுடைய பெயரையே தவிர்த்து விட்டார். பிரச்சாரத்துக்கு எங்கேயும் போய் அவர் ஏறல திமுகவுக்காக. புரியுதுங்களா? அப்ப இவ்வளவு உச்சகட்ட ஒரு பிரச்சனை அங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அங்க அவருடைய மொழியை டிரான்ஸ்லேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தகை சொதப்பி அதிமுகவுக்கு ஆதரவாக அவர் பேசியது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் தேமுதிகவினுடைய வருகையால திமுகவுடைய கூட்டணி கட்சி எல்லாம் கலகலத்து போயிடுச்சு. வாக்கு வங்கியே இல்லாத கட்சிக்கு ஒரு 10 இடத்தை தூக்கி போட்டு தவறு பண்ணிட்டீங்க. அந்த 10 இடம் இப்ப நக்கிக்கிட்டு போயிடும். அப்ப 10 இடம் குறையுது உங்களுக்கு. புரியுதுங்களா? இது ஒரு தவறு. தேமுதிக உள்ள வந்ததால கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் கடும் கோபத்துல இருக்காங்க. இவர்களுக்கு நீங்க சேர்த்து சீட்டை கொடுக்கலாம்னு பரவாயில்ல, ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்த சீட்லயும் ஏற்கனவே கொடுத்த சீட்லயும் ஒரு சீட்டை பிடிக்கிட்டு விட்டீங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஏற்கனவே கொடுத்த சீட்டையும் பிடிக்கிட்டு அவங்களுக்கு உதயசூரியன் ஜனதையில போட்டிடுங்கன்ட்டீங்க. மதிமுகவுக்கு கொடுத்த ஒரு இடத்தையும் அவங்களே கொண்டு வந்து இருந்தாங்க, நீங்க உதயசூரியன் நீங்களே போட்டிடுங்க, இது ஒண்ணு மட்டும் எதுங்க சுயேட்சை இருந்தாங்க நீங்களே வச்சீங்கன்னா அது கொடுத்த 4 இடத்துல உதயசூரியன் கொடுத்துட்டாங்க. பிசிக தலைவர் திருமாவளவனை அந்த தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் கடுமையாக விமர்சித்து, கடுமையான உடல் மொழியின் மூலமாக விமர்சித்து தேமுதிக தொண்டர்களும் விசிக தொண்டர்களுமே மோதல் ஏற்பட்டு விட்டது. பிரேமலதா எங்க போனாலும் விசிகவனர் கொடி பேனர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி. அங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நாங்க தேமுதிக நின்னாக்க நாங்க ஓட்டு போட மாட்டோம், விசிகாக்குள்ளே பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு உள்ளடி இருக்கிற கூட்டணி உறுதியா இருக்குதுன்னு என்றாம் சொல்றாருன்னா என்ன பைத்தியார பயலா? வயசுல பெரிய மனுஷன் பெரிய பத்திரிகை வச்சு நடத்துற அப்படின்னு பார்த்தா பைத்தியார மாதிரி உளறிட்டு போயிருக்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுல இருந்தாலும் அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா எந்த பிரச்சனையே இல்லாத என்டிஏ அலைன்ஸ் உறுதி இல்லையா உனக்கு? என்டிஏ அலைன்ஸ்ல யாராவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டாங்களா? அதிமுக கூட்டணியில் யாராவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அத்தனை சீட்டு யாராவது முரண்டு பிடிச்சி நின்னாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த இடம் கூட அந்த இடம் கூட யாராவது சொன்னாங்களா பார்ப்போம். இவருக்கு இடம் கூட இவருக்கு சீட்டு கூட யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ என்டிஏ அலைன்ஸ்ல எந்த விதமான சலனமும் இல்லாம ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா அந்த கூட்டணி உறுதி இல்லையா? இங்க திமுகவுல அடிச்சுக்கிட்டு மாயறானுங்க கடைசி நேரம் வரைக்கும். அந்த திமுக மேடையில நின்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க? எங்க அண்ணா ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு போதை பொருள் குற்றச்சாட்டம் இருக்குதுதாங்க, அதை தவிர்த்து உங்களால என்ன சொல்ல முடியும்? போட்டு உடைச்சாங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு அடிச்சுக்கிட்டு சாகுற அந்த திமுக கூட்டணி உறுதியாக இருக்கான். எப்படிங்க உறுதியா இருக்கு? உள்கட்சியிலே உள்ளடி வேலை பார்ப்பாங்க. தவறான நபர்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்துல பாலியல் குற்றவாளிக்கெல்லாம் அவருடைய மனைவிக்கெல்லாம் சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க எஸ்ஆர் ராஜா திமுக அவ்வளவு பெரிய அந்த தாம்பரம் தொகுதியில நின்று அவ்வளவு செல்வாக்கு பெற்று சிட்டிங் எம்எல்ஏ வருதாரு, அவரை தூக்கிட்டு புதுமுகத்துக்கு கொடுத்தாங்க. அவரெல்லாம் உள்ளடி வேலை பார்க்க மாட்டாரா? இதனால வாக்கு சதவீதம் குறையாதா? என்ன உங்க கணிப்பு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ திமுக பெரும்பான்மை பெறும்னா நிச்சயமா பெறாது. திமுக ஆட்சி அமைக்குமா? நிச்சயமா ஆட்சி அமைக்காது. திமுக உறுதியா இருக்கா? நிச்சயமா உறுதியா இல்ல. ஆனால் இந்த பக்கம் அதிமுகவுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. திமுகவினுடைய ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறாரு. ஆனா இங்க அதிமுகவுடைய ஓட் பேங்க்லயும் எந்த சாதாரணமும் அல்ல, கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்ல. குறிப்பா சொல்லணும்னா பாஜகவினர் மதுரை பகுதியெல்லாம் நல்லா இறங்கி அதிமுகவுக்கு ஒத்துழைச்சு வேலை செஞ்சாங்க. வட தமிழகத்துல பாமக இறங்கி வேலை செஞ்சது அதிமுகவுக்காக. இப்படி இந்த கூட்டணிகள் ஒற்றுமையாக எந்த விதமான வாக்கு சிதறலும் இல்லாமல் கட்டுக்கோப்பாக இருக்கிற கூட்டணி அதான ஆட்சி அமைக்கணும். அப்ப இதெல்லாம் வன்மம் தானே. இப்ப புரியுதுங்களா? எனவே இந்த தொண்டர்கள் இந்த ஊடகத்தினர் குழப்பறதை யாரும் ஏற்றுக்கொண்டு நம்பாதீங்க. விஜய்க்கு 12 to 15% ஓட்டு கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஒரு 3 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3 to 5 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த திமுக கூட்டணி தோல்வி அடைய போகிறது. அதிமுக கூட்டணி பெரும்பான்மையோடு வெற்றி பெற போகிறது. வாக்கு சதவீதம் உயர போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார். இதுதான் கள யதார்த்தம், இதுதான் கள நிலவரம். திமுக கூட்டணி உறுதியாக இல்லை, அவர்கள் ஒற்றுமையாகவும் இல்லை, அவர்களுக்கு வாக்கும் சிதறுகிறது. அதனால அதிமுக ஆட்சி உறுதி. ஹிந்து ராமாக இருக்கட்டும் அல்லது பல அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இன்னும் ஒரு 4-5 நாள் கத்துவீங்களா?
அப்புறம் ரிசல்ட் வரும்போது வாயடைச்சு போவீங்க. விஜய் என்ற நபரால பெரிய தாக்கம்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரும். நன்றி.